إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மவர் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான படைப்புகளை படைத்த ரப்பல் ஆலமீன் அவனது சிறந்த படைப்பாக லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனைத்தான் நான் சிறந்த படைப்பு என்று சொல்லி காட்டுகின்றான். அப்படி சிறந்த படைப்பு என்று சொல்லும் பொழுது நாம எதை எடுத்தாலும் ஒரு சிறந்த ஒன்றை பார்க்கும்போது அதைவிட சுமாரான ஒன்றை பார்க்கும் பொழுதுதான் சிறந்த ஒன்று நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஏராளமான உயிரினங்கள் இருக்கும்போது அல்லாஹ் இந்த மனிதனை ஏன் குறிப்பிட வேண்டும்? அப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பின்லாந்தை சேர்ந்த ஒரு பறவைகள் ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபால்கன்கிற ஒரு பெண் பறவை, கழுகு இனத்தை சேர்ந்த இந்த ஃபால்கன்கிற ஒரு சிறிய பறவையை ஆய்வு செய்யறான். என்ன செய்யறான்னு சொன்னா, ஆப்பிரிக்கால இருந்து பின்லாந்தை நோக்கி பறக்க விடுதான். என்ன செய்யறான்னு சொன்னா, பின்லாந்து பறவையை ஆப்பிரிக்கா கொண்டு போய் அங்கிருந்து என்ன செய்யறான், பறக்க விடுதான். அது தன்னுடைய இலக்காக 10,000 கிலோமீட்டரை மிக துல்லியமாக 42 நாட்கள் இது பயணித்து 10,000 கிலோமீட்டரை கடந்து சரியாக 232 கிலோமீட்டர் வீதம் இது ஒவ்வொரு நாளும் பறந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, தன்னுடைய இலக்காக இருக்கக்கூடிய பின்லாந்து அடையுது. இதனுடைய முதுகில் கட்டப்பட்ட ஜிபிஆர்எஸ் கருவி இருக்குல்ல, இதை ஆய்வு செய்யறான். இந்த பறவை எப்படியெல்லாம் பறக்கு, எந்த பாதை வழியாக இது பறக்கு, தனக்கு உணவாக இதையெல்லாம் இது தேர்ந்தெடுச்சுன்னு சொல்லி அந்த கேமரா மூலம், அந்த கருவி மூலம் ஆய்வு செய்து பார்க்கும்போது இது சரியாக செங்குத்தான ஒரே நேர்கோடுல இது பறக்கு. அது மட்டும் இல்லாம இது பாலைவன பகுதியை அது அதை விடுது, கடல் பகுதியை தவிர்க்கு எங்கெல்லாம் இதுக்கு உணவு கிடைக்குமோ அதை தேர்வு செய்து அழகான முறையில இந்த பறவை தன்னுடைய இலக்கை அடையுது. அவனுக்கு ஆச்சரியம் சொன்னா, ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம், இந்த மாதிரி பயணங்கள் போவதான்னு சொன்னா நமக்கு தேவையான எண்ணற்ற தேவைகளை எடுத்துக்கொள்ளுதோம்.
ஆனா இந்த பறவை எந்த வித உணவோ எந்த தேவையும் எடுத்துக்கொள்ளல. அது சரியாக தன்னுடைய பயணத்தை அமைப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்திருக்க அதனுடைய ஆற்றலை கொண்டு அது இலக்கு அடையுது. அப்போ இதனை காட்டிலும் 300-400 கிராமங்களை கொண்ட இந்த ஃபால்கன் பறவை இத்தனாயிரம் கிலோமீட்டரை சரியான முறையில கடக்கு. அல்லாஹ் நம்மை சிறந்த படைப்புன்னு சொல்றான. அப்போ நாம எந்த அளவுக்கு சிறப்பான படைப்பாக இருக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். நாம அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே படைத்தோம். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று சொல்றானே. அப்போ நாம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நாம பலர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிகாட்டுதலையும் பேணி நடந்தோம் சொன்னா நாம அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்ல அடியார்களாக வாழ முடியும். இந்த உலகத்திலேயும் சிறந்த மனிதராக வாழ்ந்திடலாம். மறுமையிலும் அல்லாஹ் நாடி அந்த சொர்க்கம் என்ற பரிசை பெறக்கூடியவர்களாக நாம இருக்க முடியும். அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தேவைக்காக நாம் வளைந்து நெளிந்து இந்த உலகத்தை கடந்தோம் சொன்ன மறுமையில நஷ்டத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுக்கு பிடித்த மனிதராக வாழ்ந்தோம் சொன்ன அல்லாஹ் சொல்றான, இந்த உலகத்துல நல்ல அடியார்களை சொர்க்கத்திற்கு பகரமாக விலக்கி வாங்கிக் கொள்கின்றேன். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கையை வாழும் சொன்னா, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும் சொன்னா அல்லாஹ் சொல்றான, லீ தஸ்குனு இலைஹா, மனிதன் திருமணத்தின் மூலம் அவனுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ அந்த திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல கற்பொழுக்கம் உள்ள ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த திருமணம் முக்கியமாக இருக்கு. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நம்ம அதிகமான பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இஸ்லாம் சொன்னா நாம தொழுகையில ஈடுபடுறோம், அந்த தொழுகையில இஸ்லாம் வழிகாட்டும். அதுபோல நாம நோன்பு இருக்கிறோம் சொன்னா அதுல இஸ்லாம் வழிகாட்டும். அதுபோல ஹஜ் செய்யறதுல இஸ்லாம் வழிகாட்டும். மற்ற மற்ற வணக்க வழிபாடுகள்ல தான் இஸ்லாம் வழிகாட்டும் எண்ணத்துல நாம இருக்கிறோம். ஆனா ஒரு மனிதனுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவன் குடும்பத்தில் வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ இந்த திருமண விஷயத்துல எப்படியெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டுதுன்னு சொன்னா, ஒரு மனிதர் போறாரு, யார சொல்றா, இந்த உலகத்துல நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள போறேன், நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளட்டுமான்னு சொல்லி ஒரு மனிதர் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள கூடாதுன்னு அந்த மனிதருக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன காரணம் சொன்னா, ஒரு மனிதன் என்பவர் திருமணத்தின் மூலமாகத்தான் அவன் வாழ்க்கையில் உள்ள தொடக்க புள்ளியை அடையக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா நாம பார்க்கலாம், சில பேரு ரொம்ப ஊருக்குள்ள அலிச்சாட்டியம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப வரம்பு மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பெரியார்கள் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு காலகாலத்துல ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த பையன் நல்ல பக்குவம் அடைஞ்சிருவான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம பார்க்கலாம், சில பேரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி மாறி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். என்ன காரணம்? திருமணத்தின் மூலம் அந்த மனிதன் அமைதி ஏற்படக்கூடிய
அந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது தனக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு துணைவியார் வந்துட்டாங்கன்னு எண்ணும் பொழுது அப்படி பக்குவப்படக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள கூடாதுன்னு அறிவுறுத்திட்டு, உங்களுடைய தூதராகிய நான் திருமணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய வழிமுறை திருமணம் செய்வதுதான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகான முறையில வழிகாட்டுதாங்க. ஏன்னு சொன்னா அந்த திருமணத்திற்கு மூலம் அவன் ஒரு அன்பை பெறக்கூடியவனாக, ஒரு அரவணைப்பை பெறக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி நான் திருமணம் செய்த அந்த மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான முறையில இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அதத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் பியூத்திக்கும் சக்கனன், உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு மன அமைதியை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, அந்த வீடுகள்ல நமக்கு மன அமைதி ஏற்படும் சொன்னா நாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம மனைவி விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் விஷயத்துல தாராளமாக நடந்து கொள்ளும் போது அந்த வீடு, அந்த குடும்பம் நல்ல அமைதியான குடும்பமாக, அழகான குடும்பமாக இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம அதிகமான பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நம்ம மனைவி இடத்துல பல பேரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க விஷயத்துல கண்டு காணாம இருக்கக்கூடிய வீடுகள்ல அமைதி இருக்காதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பார்க்கலாம், சண்டை சச்சரவுகளை பார்க்கலாம். இவர் பீரோல நிறைச்சு நிறைச்சு வைப்பாரு, தேவையான சொத்துக்களை எல்லாம் வாங்குவாரு. ஆனா தான் குடும்ப விஷயத்துல, மனைவி விஷயத்துல, நம்ம பிள்ளைகள் விஷயத்துல, நம்முடைய தாய் தகப்ப விஷயத்துல நாம என்ன செய்யறோம், சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க இடத்துல பெருந்தன்மையாக நடந்து கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவு செய்வது என்னன்னு சொன்னா தர்மத்திற்கான கூலி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்றாங்க. எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்களேன், தான் குடும்பத்தாருக்கு நான் செய்கின்ற செலவு தர்மம் செய்த கூலி என்பதாக சொல்லி காட்டுதாங்க. அப்படி நாம் செலவு செய்யும் போது அந்த குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல குடும்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் வேற இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் அந்த நீ செய்யற செலவிற்க எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னு சொன்னா, 2 தங்க காசு இருக்கு, உன்னிடத்துல 2 பொற்காசுகள் இருக்குன்னு வைங்களேன், அதுல ஒன்றை நீ தான தர்மங்களாக செலவு செய்யற, ஏழை எளிய மக்களுக்காக நீ செலவு செய்யற. 2வது இருக்கக்கூடிய தங்க காசு இருக்குல்ல, அந்த தங்க காசை நீ உன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யற. அப்படி 2 செலவும் சிறந்த செலவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, நீ சிறிய பேரிச்சம்பழ துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தான தர்மம். அப்படியாப்பட்ட தர்மத்தை காட்டிலும் நீ உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்திய அதுதான் சிறந்த காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. எப்படியாப்பட்ட வழிமுறை பாருங்களேன், இஸ்லாம் சொல்லுது அழகான முறையில குடும்பத்துக்கு செலவு செய்ததுதான் சிறந்த தான தர்மங்களை விட சிறந்தது என்று சொல்லுது. இப்படியாப்பட்ட ரீதியில நாம் நம்முடைய குடும்பத்தார் விஷயத்துல நடந்து கொண்டோம், அந்த குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்களே, நீ சேர்த்த சம்பாத்தியம் இருக்கப்பா, நீ தங்கங்களை குமிச்சு வச்சிருக்கலாம், சொத்து சுகங்களை குமிச்சு வச்சிருக்கலாம், மாட மாளிகையாக உன்னுடைய வீட்டை கட்டி எழுப்பி இருக்கலாம். ஆனா இதனை காட்டிலும் சிறந்த செல்வம் உன்னுடைய சம்பாத்தியம் எது எது என்று சொல்லும் போது
துனியா, இந்த உலகத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் எதுன்னு சொன்னா உன்னுடைய சாலிகான மனைவி என்று சொல்றாங்க. அப்போ அப்படியாப்பட்ட சிறந்த சொத்தாக நாம மாற்றுவது எதுல இருக்குன்னு சொன்னா நம்முடைய அந்த மனைவி இடத்துல நடந்து கொண்டு அவரை எப்படி வழி நடத்துறோமோ அந்த விதத்துலதான் இருக்கு என்பதாக அழகான முறையில இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களின் துணைவிகளை ஏற்படுத்தினோம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அப்படியாப்பட்ட நம்ம மனைவி விஷயத்துல எப்படி நடந்து கொண்டிருக்கோம். ஆண்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு மனைவியல் இடத்துல யாரு சிறந்தவங்களோ அவர்கள் தான் சிறந்தவங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள் மனைவி இடத்துல யார் சிறந்தவங்களாக இருக்கின்றாங்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன ஹைருல் லி அஹ்லி, என் மனைவி இடத்துல நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மனைவி இடத்துல நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் சொல்றாங்கன்னு சொன்னா எப்படியாப்பட்ட அழகான வாழ்க்கை, பக்குவமான வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. நாம சிந்தித்து பார்க்கணும். அவர்கள் குடும்பத்துல எத்தனை வறுமையாக இருந்தாலும் பக்குவமான முறையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ போய்த்தானங்க அவங்க சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. நாம சிந்தித்து பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒரு முறை ஒரு நபி தோழர் போறாரு. எப்ப கேட்கிறாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த பிறகு நபிகள் நாயகத்தை பற்றி கேட்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, உங்களுடைய கணவர் அவர்கள் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டாங்க, அவர்களுடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. ஒற்றை வார்த்தையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய கணவருடைய குணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? திருமறை குர்ஆனாக இருந்துச்சு. இப்படியாப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமறை குர்ஆன் எப்படி ஒரு மனிதனை வழிநடத்துதோ அப்படியாப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அவர்கள் மனைவி இடத்துல வாழ்ந்த காரணத்தில்தான் உதாரணமாக திருமறை குர்ஆனோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பற்றி சொல்லி காட்டுதாங்க. அதுபோல மனைவிமாரிடத்துல சிறந்தவர் யாரு, அதுபோல சிறந்த மனைவி யாரு என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல கேட்கும் போது அந்த மனைவியானவர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தன் கணவருக்கு கண் குளிர்ச்சியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவளாக இருப்பா. தான் வீட்டுக்கு போகும்போது எல்லா வேலை பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியிடங்கள்ல சம்பாதிச்சிருப்பாரு, நெருக்கடிகளை சந்திச்சிருப்பாரு. இதற்கு மத்தியில நிம்மதியை தேடி தான் வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவியானவங்க எப்படி இருப்பாங்களா? மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அந்த மனைவி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்போ நாமளால பெண்ணாகிய மனைவியாக இருக்கக்கூடியவங்க தான் கணவர் விஷயத்துல அழகான முறையில நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஆடையோடு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்போ தான் கணவர் விஷயத்துல ஏதாவது குறை இருந்தாலும் நாம் என்ன செய்ய சொன்னா பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
அதை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம் சொன்ன அவங்க சிறந்த கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள் மனைவி விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். கடுமையான வார்த்தை. உங்க மனைவி விஷயத்துல அல்லாஹ்விடத்துல அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு அமானிதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. நம்ம மனைவி யாருன்னு சொன்னா நமக்கு ஒரு அமானிதம். அமானிதம்னா இப்படி நம்மள அதிகமான ஒரு அமானிதம் என்ன எது நினைக்கும் தெரியுமா? யாராவது ஒரு பொருளை நம்ம இடத்துல கொடுத்துட்டாங்க, அந்த பொருளை நாம பாதுகாத்து சரியா அவர்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டோம் சொன்னா அதை அமானிதத்தை பேணிட்டோம்ப்பா. என்ன மாதிரி யாரும் அமானித விஷயத்துல கரெக்டா இருக்க முடியாதுன்னு சொல்லி சில பேர் நம்ம இருப்போம். அதே போல தான் மனைவி இருக்காங்களே, நம்மளை நம்பி ஒப்படைத்த அந்த மனைவி நமக்கு ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனைவி விஷயத்துல நம்ம இடத்துல மனைவி விஷயத்துல கேள்வி கேட்பான். மனைவி இடத்துல நீ எப்படி நடந்து கொண்டு. அப்போ அமானிதமாக அவர்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி அந்த பேருடைய ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, அவர்களை ஆண்கள் தான் நிர்வகிக்கணும். நம்முடைய மனைவி விஷயத்துல அழகான முறையில நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்ம மனைவி விஷயத்துல பொடுபோக்கு தன்மையோடு இருந்து விடக்கூடாது. சில பேரை பார்த்தோம் சொன்னா அந்த குடும்ப சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனா வீட்டு வாசல் வரையும் வெளியே வரையும் சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நாம எந்த விதத்துல கொண்டு போயிடக்கூடாது. பெருந்தன்மையோடு அவர்களிடத்தில் நடந்து கொண்டோம் சொன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ மனைவி கணவர் மத்தியில பெரும்பாலும் பேச்சுக்கள் அதிகமாக பேசும்போது, வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லும் போது பார்த்தோம் சொன்னா அங்க அமைதி குறைவாகத்தான் காணப்படும். அரை பேச்ச அப்படியே விட்டுட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஆண்களாகிய நாம சில விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டோம், அது சந்தோஷமாக இருக்குங்க. இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு வழிகாட்டினாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்க சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தோடு பேசிக்கொண்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கணவர் இடத்துல சொல்றாங்க, எனக்கு கடுமையான தலை வேதனை, என்னால தாங்க முடியாத வேதனையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வேதனையானது ஒருவேளை எனக்கு மௌத்த தந்திரமோடு நான் பயப்படுதேன், மௌத்தாயோடு நான் அஞ்சுதேன்னு சொல்லி கணவர் இடத்துல சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படியா தலைவேதனை கடுமையா இருக்கா, மௌத்தா போயிரியா, கவலைப்படாத. மனைவி இடத்துல யதார்த்தமா பேசுறாங்க, கவலைப்படாத, உனக்காக நான் என்ன செய்றேன், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தேன், உனக்காக தொழுகை நடத்தக்கூடியவனாக இருப்பேன்னு சொல்லி மனைவி இடத்துல பேசுறாங்க. அந்த பெண்களின் சுபாவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எதா இருந்தாலும் சில சமயத்துல சாதாரணமா பேசுறத சீரியஸ் ஆகிக்கிறவாங்க, சீரியஸா பேசுறத சாதாரணமா கடந்து போயிருவாங்க. அப்படிப்பட்ட சில பெண்களுடைய சுபாவங்கள் இருக்கும். இது போலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா உடனே அவங்க சீரியஸ் ஆயிடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சீரியஸ் ஆகுற அந்த வார்த்தையை கேட்டுட்டு அழகான முறையில வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிடல,
நபிகளார் சொன்ன விதமே வேற. நாம கூட சிந்திச்சு பார்ப்போமே. நபிகளார் சொல்றாங்க, நீ மரணிச்சிட்டேன்னு சொன்னா உனக்காக நான் தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்யுங்கிறது சாதாரண விஷயமா? அந்த மாதிரி பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்படியாப்பட்ட பாக்கியம் கிடைச்சதா? ஆனா அதை சரியா புரிந்து கொள்ளாமல் வார்த்தை வரும் பொழுது நபிகளார் வாக்குவாதமே பண்ணல. அப்படி சாதாரணமாக அப்படி சில வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படை என்னன்னு சொன்னா, எந்த விதத்திலும் மனைவிமார் இடத்துல தர்க்கிக்காதீங்க, பெரிய அளவுல பேச்சுகளை எழுத்துறாதீங்க. அப்ப கடைசியில பார்த்தோம் சொன்னா அந்த பிரச்சனை கண்ணீரோடு முடியக்கூடியதாக இருக்கும். இது போல வேற ஒரு கட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிணக்கம், மனைவிமார் இடத்துல எல்லா உலகத்திலையும் உள்ளது தானே ஒரு பிணக்கம். அது போல பரன் மேல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபிகளார் ஏறி கோபத்துல இருக்கிறாங்க. சில காலங்கள் அப்படி அவங்க கால் ஒரு வேதனை, காலில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக 1 மாத காலம் பரன் மேலே இருக்கிறாங்க. அப்படி பரன் மேலேயே இருக்கக்கூடிய நபிகளார் அந்த கோபம் தீர்ந்து அந்த 1 மாதம் காலம் அந்த குழந்தையை பக்குவப்படுத்துங்க. அந்த 1 மாத காலம் கழித்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரன் இருந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நீங்க 1 மாசம் கழிச்சு தானே இறங்குவேன்னு சொன்னீங்க, ஆனா 1 மாசம் ஆகலைய, 30 நாள் ஆகலையன்னு சொல்லி தான் கணவர் இடத்துல சொல்றாங்க. உதாரணம் சொல்ல போனா, 4 நாள் மனைவி இடத்துல பேசக்கூடாது, நம்ம ஒரு கோபத்துல இருந்தாலும் 3 நாள் பேசக்கூடாது, 2 நாள் பேசக்கூடாதுப்பா சில நேரம் உள்ளத்துல தோணும். அந்த 2வது நாள் முடிஞ்சிச்சு வைக்கிறேன், அவங்களா வருவாங்களான்னு சொல்லித்தான் கணவராகிய நாமே அதிகம் எதிர்பார்ப்போம். அந்த இடத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒருவேளை எண்ணி இருக்கலாம். நபிகளார் 30வது நாள் இறங்குறாங்க. அவங்க மனைவி என்ன இருக்கிறாங்க, 30 நாள் முடியலைய, அதுக்குள்ள இறங்கிட்டீங்களே, எப்படி வார்த்தை பாருங்க. கோபம் வரல நபிகளார் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி கடந்து போறாங்க. எப்படி கடக்கிறாங்கன்னு சொன்னா, 1 மாசத்துல 30 நாள் வரும், 29 நாள் வருமா அப்படின்னு நினைச்சாங்க, கடந்து போறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து பாடமாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான சிறந்த முறையில அட்ஜஸ்ட்மெண்டோடு தாம் மனைவி விஷயத்துல நாம கடந்து சென்றுட்டோம் சொன்னா, அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கையாகவும் சிறப்பான வாழ்க்கையாகவும் அமையும் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.